ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவுக்கும் ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸில் தான் வந்துட்டு இன்றைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கேப் டவுனில் தான் கிட்டத்தட்ட 71 புள்ளிகள் வந்துட்டு இறக்கத்தில் தான் ஓப்பன் நடந்துருந்துச்சு. 22,231 அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி ஓப்பன் கொடுத்தாங்க. அதிகபட்சமாக 22,368 வரைக்குமே இன்றைக்கி ஏற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதிகபட்ச இறக்கம்னு பார்க்கும்போது 22,185 வரைக்குமே இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்காங்க. க்ளோஸ்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆனால் 22,302 வந்துட்டு இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது 0 புள்ளிகள் தான். அதாவது ஃப்ளாட் மியூட்டட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் மார்னிங் ஓப்பனை கன்சிடர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 71 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றத்தில் தான் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க மார்க்கெட் பொறுத்தளவுக்கும். மார்க்கெட்டோட மற்ற இண்டெக்ஸ்களை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி -264 புள்ளிகள் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 0.55%. இதில் பிரைவேட் வங்கி பங்குகள்னு பார்க்கும்போது 194 புள்ளிகள் வந்துட்டு இறக்கம் கொடுத்துருக்காங்க, 0.81%. இதே பிஎஸ்சி வங்கி பங்குகள்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. 62 புள்ளிகள் வந்துட்டு மேலே ஏற்றம் அடைஞ்சிருக்கு, 0.88%. இதே ஃபின்னிஃப்டியை பார்க்கும்போது 115 புள்ளிகள் வந்துட்டு இறக்கத்தில் முடிச்சிருக்காங்க. ஐடியும் இன்றைக்கி 137 புள்ளிகள் இறக்கத்தில் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்மால் கேப் பங்குகள் 94 புள்ளி ஏற்றத்தோடவும் மிட் கேப் பங்குகள் 361 புள்ளிகள் ஏற்றத்தோடவும் இன்றைக்கி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இதுதான் மார்க்கெட் பற்றின முக்கியமான நிலவரமாக இருக்குது. அடுத்ததாக சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது டாடா பவர் பற்றி தாங்க. ஸோ டாடா பவர் வந்துட்டு ரொம்பவும் முக்கியமான பங்கு நம்மளை பொறுத்தளவுக்கும். அதே சமயத்தில் ஒரு நண்பர் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் டாடா பவர் அப்படிங்கிற பங்கு மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இந்த மாதிரி பங்குகள் நான் ரெகுலராக ஃபாலோ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கூட வந்து டிவிடெண்ட் வந்துட்டு ₹2 பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்துட்டு ஜூலை 4 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பேடுன்னு பார்க்கும்போது ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளே அக்கௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க இப்போ ரெஜிஸ்டர் ஃபைலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் இருந்து நல்லாவே வந்துட்டு மேலே தான் இருக்காங்க. ஓகேங்களா, நான் இந்த ஸ்டாக்கை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம மார்க் பண்ண ரேஞ்சுக்குள்ளே இவங்க ஒன்ஸ் ஒரு ரீச் கொடுத்துருந்தாங்க, ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுத்துருப்பேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்குன்னு வரல, ஆனால் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் நெருங்கி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பங்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 460 அந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தாங்க. கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட 430 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட 410 415 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா பை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டாக அந்த ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த லெவல் வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்ததாக இரண்டாவதாக எல்என்டி தரப்பில் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆர்டர் பற்றின அப்டேட் கிடச்சிருக்குங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்தியாவிலையும் ஓவர்சீஸ் அவுட் ஆஃப் இந்தியாவிலையும் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே வந்துட்டு பவர் டிரான்ஸ்மிஷன், அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்க்கான ஆர்டராக வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டராகவும் இருக்குது. ஏன்னா குறிப்பாக வந்துட்டு ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபைலிங்கில் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு லேக், அந்த அபாண்டன்ட் குவரி, இந்த மாதிரி பிளேசஸில் வந்துட்டு இவங்க பண்ணுறதுனால இவங்களுக்கான சிவில் ஒர்க் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே குறையவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த நெட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் பூஸ்டப் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லெசன் டர்ப்பை பொறுத்தளவுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டராக தான் கருதப்படுது. ஸோ இந்த எவ்வளோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிறதும் இதோட எஸ்டிமேஷன் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு கம்பெனி தரப்புலேருந்து வெளியிடல. மேபி கிடச்சிச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்கிங் கம்பெனி. முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு இவங்க ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கண்டினியூவாக வந்துட்டு தமிழ் சப்போர்ட்டிங் சர்வீஸை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கிட்டே உங்களால் எக்ஸட்ரா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்பவும் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் இவங்க ஈக்விட்டி டெலிவரிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 0 கமிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ராடே, ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ₹15 சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே ₹20 சார்ஜ் பண்ணுவாங்க. வெறும் ₹5 பெரிய மாற்றம் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா 264 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் வெறும் 10 ஆர்டர் மட்டுமே எடுத்தாலே வருஷத்துக்கு ₹52,800 நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக செலவு பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இதை விடவும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா
இது ஒரு குமுலேட்டிவாக வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போது 15 ருபீஸ் ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 39,600 வந்துட்டு பே பண்ணுவீங்க. மினிமம் உங்களுக்கு 13,200 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இந்த நம்பிக்கையை இவங்க சம்பாரிச்சனால தான் கரண்ட்டாக இவங்க கிட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட கிளைண்ட்டோட 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் 20க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் கிட்டத்தட்ட 12,000 பார்ட்னர்ஸோட ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அலைஸ் ப்ளூவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட் கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமான ஜீரோ டு ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளோட சேனல் மெம்பரான முகமது பிரதர் ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாரு. உண்மையாலுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பங்காக தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரீசெண்டாக அவங்க 20% லோவாக கிட்ட ஹிட் பண்ணாங்க. ஏப்ரல் 20 சம்திங் அந்த டேட்டில் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, 2022 அந்த டைமில் தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சில ஆர்டர்ஸோட டிசப்பாயின்மெண்ட்னா இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஓவர் கம் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு நிரந்தரமான ஒரு இஷ்யூவா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பங்குகள் கண்டிப்பாக நிரந்தரமான இஷ்யூ கிடையாது. திரும்பவும் வந்துட்டு அவங்க பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்துட்டு நியூஸ் அப்பவே நான் கிளியராக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு அதிகமாக இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுனது கிடையாது. இப்போ அந்த பிரதர் கேட்டனால திடீர்னு இந்த நியூஸ் நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒன்ஸ் சொல்லணும். அவர் கேட்டது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த பங்கு வந்துட்டு 400 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கீழே வந்திருக்கிறனால திரும்பவும் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போதும் சரி, இவங்களோட ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போதும் சரி, ஸோ டீசெண்டான ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 16,625 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட கரண்ட் ப்ரைஸ் 294 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 407, லோ வந்துட்டு 254. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50 டிவி லோக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஸ்டாக்கோட பிவைன்னு பார்க்கும்போது 10 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 176, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 859 இருக்கும்போது ஓரளவுக்கு ஃபேர் வேல்யூவாக தான் இந்த பங்கு இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஃபேஸ் வேல்யூவும் 10 இருக்குது. ROC அண்ட் ROI வேல்யூ ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக வேல்யூ வச்சுருக்காங்க ஓவரால் இந்த பங்கை பார்க்கும்போது. ஸோ 50 டிவி ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30% டவுனில் தான் இப்போதைக்கு இந்த பங்கு கிடைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வேல்யூவில் கிடைக்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கும். அதே போல் இப்போதைக்கு இவங்களோட குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் வெளியாகலை. அது வெளியே வரும்போதும் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுத்த ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர் டு தி குவார்ட்டர் செப்டம்பர் ரிசல்ட் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரிசல்ட்டில் கொஞ்சம் ஒரு இறக்கம் அப்படிங்கிறத நடந்திருக்கு. ஸோ இந்த கரண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேலும் இதில் நல்ல ஒரு பொசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்கலாம். ஸோ இந்த ஒரு டிப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இது ஒரு பெட்டர் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலும் ஆகுது. ஸோ நீங்களும் உங்கள் ஓன் ரிஸ்க் மூலமாக இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக சவுத் இந்தியன் பேங்க் பற்றி பேசிதான் ஆகணும். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. கரண்ட்டாக இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க 29 அப்படிங்கிற லெவலில் காத்திருந்தோம். ஆனால் அந்த லெவலில் வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நல்ல ஒரு பிரேக் டவுன் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தால் 27 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 27.7 அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக தோணுது. மேபி நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஸ்டாக் இந்த லெவலை இப்போ ரீச் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது எங்களோட கடமை. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லிவிட்டேன். இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஹீரோ மோட்டோகார்ப்போட அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இப்போ அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அது கூட வந்துட்டு இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்துட்டு ஸ்க்ரீனரில் அப்டேட் ஆகலை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம மார்னிங் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ மோட்டோகார்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோ மோட்டோகார்ப் பொறுத்தளவுக்கும் சேல்ஸில் கம்பேர்ட் டு த குவார்ட்டரில் வந்துட்டு கொஞ்சம் டிப் நடந்திருக்கு. கம்பேர்ட் டு தி இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் வைஸில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்க நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது ஸோ கரண்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்க ரிசல்ட் ஸோ குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு இறக்கம் தான் நடந்திருக்கு. ஒரு மிக்ஸ்டப்பான ரிசல்ட் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கம்பேர் டு த இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல் 2024 இந்த கம்பெனிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக வந்துட்டு இவங்களோட சேல்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் 2023 34,158 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மார்ச் 2024 37,789 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்துட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்த்தாலும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா மார்ச் 2023
2023ல் 2800 கோடி கொடுத்த இடத்துல கரண்ட்டாக 3742 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். ஆனால் இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹையான ப்ரைஸில் இப்போ போயிருக்காங்க. நல்ல ஒரு ரேலி வந்துட்டு இந்த பங்கில் ரீசெண்ட் டைமில் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இந்த பிரேக் அவுட்டை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ எத்தனை பேர் இந்த பங்கை வந்துட்டு இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கன்சிடர் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கரண்ட்டாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு என்டர் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பங்குகளை கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு 4280 அப்படிங்கிற ரேஞ்சில் நல்ல ஒரு பையிங் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் கீழே வராங்க அப்படின்னா 3800 வரைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் இல்லை. அங்கே தான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 2 லெவல்லையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கும் கீழே இறங்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பங்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த இடத்துலையும் வந்துட்டு பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் இந்த பங்கை பொறுத்தளவுக்கு என்னோட வியூவாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த நியூஸில் ஏதாச்சும் டவுட்டோ கொரிஸோ இருந்துச்சா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம், கிளியராக பேசலாம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.